வெல்கம் டு ஆல். இந்த லெக்சரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்ட கொஸ்டினாக இருக்கும். இது வந்து ரயில்வே எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்டில் வந்து கொஸ்டின் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரைன் ரெஃபர்ஸ் டு, ஸோ த பிரைன் சொல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து சால்ட் வாட்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்ட் வாட்டர் அப்படிங்கிறத வந்து பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் போன்ஸ் அண்ட் டீத் கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கால்சியம் பாஸ்பேட் தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். 1 milligram per liter எவ்வளோ இருக்கணும், 1 milligram per literக்கு வந்து காப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கோல். ஸோ ப்ரௌன் கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு லோ கிரேட் கோல்னு பார்த்துருக்கோம். அது வந்து லிக்னைட் தான் வந்து ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாப்திலினோட சீஃப் சோர்ஸ் என்ன அப்படின்னா கோல்தார். ஸோ கோல்தார் தான் வந்து நாப்திலினோட சீஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி பெஸ்ட் ஃபியூயல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பர் கிராம் ஆஃப் ஃபியூயல். ஸோ இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு ஃபியூயல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் அப்படிங்கிறது எதாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனாக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் தான், இந்த 4 ஆப்ஷனில் ஹைட்ரஜன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 1 carat ஆஃப் டைமண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 200 milligram சேர்ந்ததான் வந்து 1 carat ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அயன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், ஸோ நம்மளுக்கு பார்த்துருக்கோம் ஹீமடைட்டில் இருந்தால் அயனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இம்பேக்ட்ஸ் தி ப்ளூ கலர் டு தி கிளாஸ். ஸோ இதில் வந்து எது வந்து ப்ளூ கலர் கொடுக்கும் அப்படின்னா கோபால்ட் ஆக்சைடு. ஸோ இது வந்து கோபால்ட் ஆக்சைடு தான் வந்து ப்ளூ கலர் டு தி கிளாஸ் கரெக்டாக இருக்கும். A matured mammalian cell with without nucleus. இந்த வித்தவுட் நியூக்ளியஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயாலஜி கொஸ்டின் இதில் வந்து கேட்டிருக்காங்க. எரித்ரோசைட் நான் மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா எரித்ரோசைட்டாக தான் இருக்கும். த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இது வந்து எது இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஏர் பொல்யூஷன் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு தி கர்ட். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பியில் ஃபெர்மெண்டேஷன் தான் வந்து பால் வந்து தயிராகிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த டெக்னிக்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் தி ஏஜ் ஆஃப் ஃபாசில் ஆர்கானிசம்ஸ் இஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சுட்டு அதோட ஏஜஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபார்ம்ஸ் ஏ வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் -3 +5 வரையும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் ஃபார்ம்ஸ் ஏ வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் -3 +5 வரையும் இருக்கும். நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் ஹையர் ஹோமோலக் ஆஃப் C6H614ங்கிறது என்ன அப்படின்னா C7H16 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். C7H16 சரி H7 இங்கே வந்து 14 இருக்கும். ஸோ இங்கே வந்து 14 இருக்குது, இங்கே வந்து 16 இருக்கும். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர் கிராஃபைட்னு பார்த்துருக்கோமா. ஸோ கிராஃபைட் தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சோடியம் வேப்பர் லேம்ப்ஸ் க்ளோ வித் எல்லோ கலர். திஸ் இஸ் டியூ டு எதனால அப்படின்னா எமிஷன் ஆஃப் எக்ஸஸ் எனர்ஜி அப்சர்வ்டு பை தி சோடியம் ஆட்டம்ஸ் இன் தி எல்லோ ரீஜியன்ஸ் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிலாசபர்ஸ் உல். ஸோ ஜிங்க் ஆக்சைடு தான் வந்து நம்ம ஃபிலாசபர்ஸ் உல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் ஜிங்க் ஆக்சைடு. நெக்ஸ்ட் சார்கோல் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அஸ் அட்சார்பண்டாக வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சார்கோல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது நம்ம பார்த்துருக்கோம். போபால் இன்சிடென்ட் கேஸ் ட்ரெஜடி இன்சிடென்ட் வந்து 1984 நடந்துச்சு. ஸோ அதுக்கான மேஜரான காரணம் எந்த கேஸ் வந்து பரவுனனாலனா மெத்தில் ஐசோசைனேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆல்கஹால் ப்ரிப்பேர்ட் பை த டிஸ்டிலேஷன்ஸ் ஆஃப் வுட் இஸ் மெத்தில் ஆல்கஹால். ஸோ நம்ம வுட் ஆல்கஹால்னு பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த சப்ஸ்டன்ஸ் யூஸ் அஸ் ஆன்டிஃப்ரீஸ் இன் ரேடியேட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இதில் வந்து மெத்தில் ஆல்கஹால் அண்ட் H2O. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். மெத்தில் ஆல்கஹாலும் H2Oவும் சேர்ந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் இன் ரேடியேட்டரில் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெத்தில் ஆல்கஹாலும் வாட்டரும் வந்து சேர்ப்பாங்க. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் டேங்க் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் டு. ஸோ இதுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்குன்னா ரிமூவ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஸோ இதான் வந்து செடிமெண்டேஷனோட ப்ராசஸ், ரிமூவ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்.
2 metal ions that causes hardness to the water. நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். the liquid waste from kitchens and bath என்ன சொல்லுவோம் அப்படின்னா sewage அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் the lightest radioactive element tritium. ஸோ ட்ரிட்டியம் வந்து ஹைட்ரஜனோட ஐசோடாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிட்டியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். லைட்டஸ்ட் ரேடியோ எலமெண்ட் வந்து ட்ரிட்டியம். the chemical used in developing photographic films நம்ம பார்த்துருக்கோம் சில்வர் புரோமைடா. ஸோ சில்வர் அயோடைடு அப்படின்னா அந்த ரெயின் ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு வந்து சில்வர் அயோடைடு யூஸ் பண்ணுவோம். சில்வர் புரோமைடு வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. the mixture of water and alcohol can be separated by என்ன ப்ராசஸ்? டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து டிஸ்டிலேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு acid rain is caused due to the pollution of atmosphere by. ஸோ எதுனா இந்த நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் வந்து ஆசிட் ரெயினாக வரும். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் அப்படி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். பயோடிகிரேடபிள். ஸோ இதில் வந்து எது பயோடிகிரேடபிள்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பேப்பர் வந்து பயோடிகிரேடபிள். ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா பேப்பர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு the greenhouse effect is produced due to the presence of excess amount of. ஸோ இங்கே வந்து excess amount of methane தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வேப்பரு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்துருக்கோம். மூணாவது வந்து மீத்தேனு, நாலாவது வந்து மூணாவது வந்து மீத்தேனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேஸஸும் வரும் க்ரீன் ஹவுஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து ஓசோனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். an element that does not occurs in nature but can be produced artificially. ஸோ இதில் வந்து ப்ளூட்டோனியத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நாட் அக்கர்ஸ் இன் தி நேச்சர். நெக்ஸ்ட் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மை வந்து அனஸ்தட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குளோரோஃபார்ம்ங்கிறது அனஸ்தட்டிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு the manufacture of iron from the iron ores involves the process of reduction process. ஸோ இது நம்ம படிச்சிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். அயன் ஃப்ரம் தி அயன் ஓருங்கிறது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் காஸ் தி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து யூட்ரோபிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். The earth atmosphere is envelopes of gases extending to the height of எத்தனை கிலோமீட்டர்னா 200 கிலோமீட்டர்ஸ் வரையும் எர்த் அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இன் இட்ஸ் ரியாக்ஷன்ஸ் வித் தி சில்வர் நைட்ரேட் C2H2 சோர்ஸ். ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ அசிடிக் ப்ராப்பர்ட்டி தான் கரெக்டான ஆன்சர். த மெயின் சோர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ். ஸோ கார்பன் மோனாக்சைடு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்னால தான் வருது. ஸோ டிரான்ஸ்போர்ட் தான் கரெக்டாக ஆன்சர். ஏர் பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு நம்ம பார்த்துருக்கோம். ஏரோசல் இஸ். ஸோ ஏரோசல் அப்படின்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றுல கலந்துருக்கு. சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இன் ஏர். ஸோ அதான் வந்து ஏரோசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலாசபர்ஸ் உல் ஜிங்க் ஆக்சைடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபிலாசபர் உள்ளுங்கிறது ஜிங்க் ஆக்சைடு. சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம். சல்ஃபோனிக் ஆசிட்ஸ் பார்த்துருக்கோம். சோடியம் சால்ட் ஆஃப் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த சீவேஜ் அப்டைன் ஃப்ரம் தி வாட்டர் கிளாசட்ஸ் அண்ட் யூரினல்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சானிட்டரி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சானிட்டரி வேஸ்ட். ஹார்ட்னஸ் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200. ஸோ 200 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபியூஸ் இஸ் அன் அலாய் ஆஃப். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் சால்ட்ரிங், லெட்டும் டின்னு சேர்ந்து தான் சால்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லெட் அண்ட் டின். ஸோ டின் அண்ட் லெட். நெக்ஸ்ட் கெமிக்கல் யூஸ்டு ஃபார் க்ளவுட் சீடிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் நம்ம சில்வர் அயோடைடுன்னு பார்த்துருக்கோமா. ஸோ சில்வர் அயோடைடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம சில்வர் புரோமைட் பார்த்துருக்கோம், அது வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லிக்விட் நான் மெட்டல். ஸோ எல்லாம் மெர்க்குரியை டிக் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து லிக்விட் மெட்டல். லிக்விட் மெட்டல்னால் வந்து மெர்க்குரி. இங்கே நான் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஈக்குவலன் ப்ராப்பர்ட்டிஸ் எதில் இருக்கும்? ப்ரோமீனில் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ப்ரோமீன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இன் சில்வர் பெயிண்ட்ஸ் த மெயின் கான்ஸ்டிடியூன்ஸ் ப்ரெசன்ட் இஸ் அலுமினியம் பவுடர். ஸோ இங்கே வந்து அலுமினியம் பவுடர் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு, வாட்டர் வேப்பரு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, அப்புறம் ஓசோன்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மெத்தட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் விச் cannot be reused or recycled.
என்ன மெத்தட்னா லேண்ட்ஃபில்ஸ், இன்சினரேஷன், பைராலிசிஸ் அண்ட் கேசிஃபிகேஷன். ஸோ எல்லாமே வரும். ஸோ எல்லாமே கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் தி எபோங்கிறது தான் வந்து இதில் எதுவுமே வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தடில் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா. லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, N2O. ஸோ N2O தான் நைட்ரஸ் ஆக்சைடு, லாஃபிங் கேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ozone layer is the upper part of the atmosphere, serves as the protective shield against the harmful of ultraviolet radiation. Solar ultraviolet radiation தான் வந்து கரெக்டான ஆன்சர். which one of the following is colorless? ஸோ இதில் வந்து எது கலர்லெஸ்ஸாக இருக்கும்? ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் கேன் பி டிஸ்டிங்யூஸ்டு பை யூஸிங். டிட்டர்ஜென்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் ஹார்ட் வாட்டரா சாஃப்ட் வாட்டரா அப்படின்னு. ஸோ டிட்டர்ஜென்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட்டர் சைக்கிள் ரெஃபர்ஸ் டு. நம்ம இது வந்து என்விரான்மெண்ட்டில் படிச்சிருக்கோம். வாட்டர் சைக்கிள்ங்கிறது கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி ஓசோன். அதாவது கடல்லேருந்து தண்ணி லேண்டுக்கு வந்து லேண்டில் மழை பெஞ்சு கடைசியாக ஆறு வழியாக ஓடி மறுபடியும் கடலுக்கே போகும். ஸோ அதான் வந்து நம்ம வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆஸ். இதில் வந்து இங்கே வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா கொயாகுலண்ட் எய்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அஸ் அன் கொயாகுலண்ட் எய்டு. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். த ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் காமன்லி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப். எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ஸ். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ஸை வச்சு ஹார்ட்னஸ் ஆஃப் தி வாட்டர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. யூனிட் ஆஃப் மெஷர் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எதில் சொல்லுவாங்க அப்படின்னா சக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் எ பெட்டர் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பிகாஸ் இட் இஸ் புவர் இன். எதில் இருக்கும்னா ஆசனிக். ஸோ அதில் வந்து புவர் இன் ஆசனிக். ஸோ அதனால தான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து ட்ரிங்கபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து த எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் தி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அட்டாமிக் பாம் இஸ் டியூ டு தி கன்வர்ஷன்ஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்டு ப்ரோட்டான்ஸ். என் வந்து பியாக மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, என் இன்டு பி. ஸோ நியூட்ரான்ஸ் இன்டு ப்ரோட்டான்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நிக்கல். ஸோ இதை வந்து கேட்டிருந்தாங்க, இதே ஃபார்முலா கொடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ 0 தான் இதோட கரெக்டான ஆன்சர். இந்த ரஸ்டிங் ஆஃப் அயான். ரஸ்டிங் ஆஃப் அயான்ங்கிறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரஸ்டிங் ஆஃப் அயான்ங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்ச். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு லெவல் இன் தி அட்மாஸ்பியர் கேன் பி ரெடியூஸ்டு பை. இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் ஆகுனா லோ சல்ஃபர் ஃபியூயல்ஸ். ஸோ லோ சல்ஃபர் ஃபியூயல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் வரதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். when a lead storage battery is discharged, sulfuric acid is consumed. So sulfuric acid வந்து கன்சியூம் பண்ணும், sulfuric acid. நெக்ஸ்ட், பென்சின் cannot undergo என்னது எலிமினேஷன்ஸ் கிடையாது. ஸோ எலிமினேஷனுங்கிறது கிடையாது. எலிமினேஷன் மெத்தட் வந்து பென்சினில் நடக்காது. which among the following is found in chlorophyll? ஸோ குளோரோஃபில் வந்து மெக்னீஷியம் அயன்ஸ் இருக்கும். ஸோ Mg2+ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பாட்னியில் உள்ள கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the polymer obtained by the condensation of hexamethylene diamine and adipic acid is nylon 66. ஸோ nylon 66ங்கிறது இந்த ரெண்டு பாலிமரை இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து nylon 66 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹெல்ப்ஸ் இன் பர்னிங்? ஸோ பர்னிங்க்கு நம்மளுக்கு காற்று தேவை. ஆக்சிஜன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். நைட்ரஜன் கிடையாது, ஆக்சிஜன். நெக்ஸ்ட், இன் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நைட்ரஜன் இஸ் எஸ்டிமேட்டட் பை டுமாஸ் மெத்தட். ஸோ டுமாஸ் மெத்தட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து நைட்ரஜன் வந்து இப்படி தான் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் தி கேஸ் ஃப்ளேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லியூமினஸ் ஜோன் சொல்லுவோமா? ஸோ லியூமினஸ் ஜோன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், 71st கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சிலிக்கான் இஸ் அ செமிகண்டக்டர். ஸோ சிலிக்கான்ங்கிறது வந்து செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். The orientations of atomic orbit is governed by magnetic quantum number. ஸோ இதுக்கு வந்து இதான் கரெக்டான ஆன்சர். Orientation of atomic orbital is governed by the magnetic quantum number. நெக்ஸ்ட், ஆக்சிஜன் லெவல். ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் 78% நைட்ரஜன் இருக்கும், 21% வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் காம்பவுண்ட் இன் மில்க் என்ன அப்படின்னா ஃபேட். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அதிகமாக அப்படின்னா அதில் வந்து நிறையா இருக்கிறது என்னென்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் 3.3% வந்து ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பேயஸ் ரியேஜென்ட். ஸோ பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பேயஸ் ரியேஜென்ட்ங்கிறது அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி அவகேட்ரோ நம்பர். ஸோ அவகேட்ரோ நம்பர் அப்படின்னா 6.023 × 10^23. 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வெயிட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பெர்டைனிங் டு தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா தே ஹாவ் தி லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ லோ மெல்டிங்காகவும் லோ பாய்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தே டூ நாட் டிசால்வ் இன் வாட்டர், தே ஆர் நாட் ஈஸிலி கம்பஸ்டபிள். ஸோ இதை வந்து ஈஸியாக கம்பஸ்டபிளாக ஆயிரும், இங்கே வந்து நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னா தே கண்டெயின் மெயின்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் எது தப்பான ஆன்சர் அப்படின்னா தேர்டு தான் வந்து தப்பானது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. எது வந்து ராங்னு கேட்டிருக்காங்க, தே ஆர் நாட் ஈஸிலி கம்பஸ்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஈஸியாக கம்பஸ்டபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் வித் த வெயிட் ஆஃப் 6.023 × 10^23 அட் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இஸ், எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்னா 12 கிராம்ஸ். ஸோ இங்கே வந்து இது வந்து 23 10^23. If the sewage is fully oxidized, the nitrogen is in the form of. ஸோ என்னவா இருக்கணும் அப்படின்னா நைட்ரேட்ஸாக இருக்கும், நைட்ரேட்ஸ். ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் தி சைஸ் ஆஃப் 10^-2 10^-4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் அயோடின் வேல்யூ இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட். இதுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்குன்னா அன்சாச்சுரேஷன் இன் ஆயில். அன்சாச்சுரேஷன் இன் ஆயில் தான் வந்து அயோடின் வேல்யூ இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் அன்சாச்சுரேஷன் இன் ஆயில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த எலமெண்ட் 106 வாஸ் டிஸ்கவர்ட் பை சீபர்க். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 × 10^7. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம ஜூல்ஸில் சொல்கிற போது 8.314 ஜூல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே வந்து 10^7 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் டைட்டானியம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எதுக்காக அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பிராஸ் கெட்ஸ் டிஸ்கலர்ட் இன் ஏர் டியூ டு தி கான்ஸ்டன்ட் எக்ஸ்ப்ளோசர் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஹைட்ரஜன் சல்ஃபைடு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா பிராஸ் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடும். அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், த ஃபேட் ஆஃப் தி காமன் மசில் செக்ரீட்ஸ் a sticky glue that can be used to make the heart implants. The unique chemical compound present in the glue is என்ன present ஆயிருக்கும் அப்படின்னா இந்த dihydroxyphenylalanine. ஸோ இந்த காம்பவுண்ட் தான் அங்கே வந்து present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நைட்ரஜன் இஸ் அன் எசென்சியல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே வந்து ப்ரோட்டீன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இது நம்ம கெமிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருக்கோம். ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிளைன் ப்ரூவ்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்னென்ன ஆட்டம். ஸோ நியூக்ளியஸ் வந்து அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிப்பார் அந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நியூக்ளியஸ் என்ன ஆட்டம்ஸ்ன்றது ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் when the metal is heated in a flame, the electrons absorb energy and jumps to the higher energy state. On coming back to the lower energy state, they emit light which can be absorbed in. எதில் வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் வந்து அங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு போபால் கேஸ் ட்ரெஜடி எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க, முக்கியம். 1984 நடந்துச்சு, போபாலில் நடந்துச்சு. என்ன கேஸ் வெளியில் வந்துச்சுன்னா மெத்தில் ஐசோசைனேடு. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சிலையும் கேட்குறாங்க, ரயில்வேலையும் கேட்குறாங்க, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து 78 சாரி அது வந்து ஏரில். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 27% இருக்கும். ஸோ அதனால் இந்த அமோனியம் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஃபெர்டிலைசராக வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எத்தனால் கண்டெய்னிங் 5% வாட்டர் இஸ் நோன் அஸ் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் தான் வந்து ஒரிஜினல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். 5% வாட்ரு, 95% வந்து எத்தனால் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்ஸ் ஆஃப் ரஸ்ட் ஆன் கிளாத்ஸ். நம்ம நிறையா பார்த்துருவோம். ஆக்சாலிக் ஆசிட் தான் வந்து அந்த நம்மளோட துணியில் உள்ள கரையெல்லாம் நீக்கிறதுக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி கிரேட்டஸ்ட் மாஸ். ஸோ இதில் வந்து எது கிரேட்டஸ்ட் மாஸாக இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்ஸ்.
ஸோ நியூட்ரான்ஸ் வந்து கிரேட்டஸ்ட் நிறையா அதோட மாஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் நியூட்ரான்ஸ். கொலாய்டல் சிஸ்டம் இன் விச் தி லிக்விட் இஸ் டிஸ்போஸ்ட் இன் த லிக்விட் நம்ம பார்த்துருக்கோம், எமுல்சன்னு பார்த்துருக்கோம். பால் தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி எமுல்சன். மில்க். தி ஆன்டிசெப்டிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் டெட்டால். ஸோ டெட்டால் வந்து என்ன ஆன்டிசெப்டிக் காம்பவுண்ட் இருக்கும் அப்படின்னா என்லோரோசைலினால் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசெப்டிக் காம்பவுண்ட் இருக்கும். பைப்டு நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விச் மெட்டல் இஸ் தி ஹெவியஸ்ட் இன் பீரியாடிக் டேபிள் அமாங் தி ஃபாலோயிங். இதில் வந்து எது ஹெவியஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓஎஸ், ஆஸ்மியம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெவியஸ்ட் மெட்டல் இன் தி பீரியாடிக் டேபிள்ங்கிறது ஆஸ்மியம்ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் தி லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடா N2O. ஸோ N2O தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த இம்பார்ட்டன்ட் மெட்டல் யூஸ்டு வித் தி அயன் டு ப்ரொடியூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து குரோமியம் இருக்குமா? ஸோ குரோமியமு, கார்பனு, அயான் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ குரோமியம் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இனி வர ஒரு 3 வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோஸில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. அது வந்து ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம்ஸில் உள்ள கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை நான் PDF ஃபைல் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு தடவை நீங்கள் இது வரையும் பார்த்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு நோட்டில் 1 to 100 வரையும் எழுதிட்டு ஆப்ஷன் எழுதி பார்த்துட்டு எகைன் வந்து நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இதை தமிழில் கேட்டிருக்கீங்க. இது வந்து தமிழில் SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேருந்து கேட்டனால தமிழில் மேக்ஸிமம் இல்லை. நான் வந்து தமிழ் கொஸ்டின் வந்து RRBயில் கேட்ட கொஸ்டின்ஸை வேணால் நான் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.